வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஒரே ஒரு படம். ஆனா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா, 2 பெரிய ஆன்மீக கேள்விகள் ஒளிஞ்சிருக்கு. ஒரு பக்கம் கடவுள் எல்லா இடத்துலயும் இருக்காரு, எல்லோருக்கும் சொந்தம் சொல்லுது. ஆனா அதே படத்துல இன்னொரு இடத்துல அவர வணங்குறதுக்கே பல ஜென்மங்கள் புண்ணியம் செஞ்சிருக்கணும்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. இது எப்படிங்க சாத்தியம்? வாங்க, இந்த ஆழமான புதிருக்குள்ள போய் என்னதான்னு பாப்போம். இப்போ இந்த படத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. இது வெறும் ஒரு கோயில்ல எடுத்த போட்டோன்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இல்ல. இதுக்குள்ள ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. வாங்க, முதல்ல மேல இருக்கிற அந்த வரியில இருந்து ஆரம்பிக்கலாம். ரொம்ப எளிமையான ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிரார்த்தனை அது. சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள போலாம். ஒரு உலகளாவிய வேண்டுகோள், அனைத்தும் நீ. இந்த வரிகள பாருங்க. இறைவா, அனைத்தும் நீ. அடையப்பா, யோசிச்சு பாருங்க. வெறும் 2 வார்த்தைகள் தான். ஆனா இதுக்குள்ள எவ்ளோ பெரிய ஒரு பிரபஞ்ச உண்மை அடங்கியிருக்கு. எந்த பாகுபாடும் இல்ல, எந்த எல்லையும் இல்ல. எல்லாமே நீதான்னு சொல்ற ஒரு உன்னதமான பக்தி நிலை. இது ஆங்கிலத்துல சொன்னா, "ஓ காட், எவ்ரிதிங் இஸ் யூன்னு" வரும். பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற அர்த்தம் ரொம்ப ஆழமானது. அதாவது, தெய்வம்ங்கிறது எங்கேயோ ஒரு கோயில்ல மட்டுமோ இல்ல ஒரு உருவத்துல மட்டுமோ இல்ல. நம்ம பாக்குற, உணர்ற எல்லா விஷயங்களுமே அந்த தெய்வத்தோட ஒரு வடிவம்தான். அப்படிதானே? சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு வருவோம். முனிவரின் நிபந்தனை, ஒரு ஆன்மீக முன்தேவை. இப்போதான் விஷயமே ஒரு பெரிய ட்விஸ்ட் எடுக்க போகுது. இவ்ளோ நேரம் நம்ம பார்த்த அந்த உலக பொதுவான கருத்துக்கு நேர் எதிரா ஒரு நிபந்தனை வருது. வாங்க, அது என்னன்னு பாப்போம். அகத்திய மாமுனிவர் என்ன சொல்றாருன்னா, பல பிறவிகள்ல புண்ணியம் செய்திருந்தால் மட்டுமே என் பெயரை உச்சரிக்க முடியும், என்னை வணங்கவும் முடியும். என்னது? அப்போ எல்லாரும் கடவுள வணங்க முடியாதா? பக்திங்கிறது சில பேருக்கு மட்டும்தானா? இது ஒரு பெரிய கேள்வி எழுப்புது இல்லையா? யோசிச்சு பாருங்க, வழிபடுறதுக்கே இவ்ளோ பெரிய ஒரு கண்டிஷனா? நம்ம எல்லாருமே நினைப்போம் பக்திங்கிறது எல்லோருக்கும் பொதுவானதுன்னு. ஆனா இந்த வாக்கு பக்தியோட அடிப்படையே கேள்வி கேக்குது. அப்போ ஒருத்தர் கடவுளை கும்பிடணும்னா அதுக்கு கூட ஒரு தகுதி வேணுமா? இது என்ன மாதிரியான ஒரு கருத்து? ஓகே, இந்த முரண்பாட்டை நாம தீர்க்கணும்னா முதல்ல அந்த முனிவர் சொன்ன வார்த்தைகளை சரியா புரிஞ்சுக்கணும். அடுத்த பகுதி இதுதான். பிறவிகள் கடந்த செயல்கள், சொற்களை புரிந்து கொள்வோம். வாங்க, இதில் இருக்கிற 2 முக்கியமான வார்த்தைகளை பிரிச்சு மேய்வோம். முதல்ல, புண்ணியம்னா என்ன? அது வெறும் நல்லது செய்யறது மட்டும்தானா? இல்ல, அதுக்கும் மேல. புண்ணியம்ங்கிறது ஒரு ஆன்மீக பேங்க் அக்கவுண்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். நம்ம செய்யற ஒவ்வொரு நல்ல காரியமும், ஒவ்வொரு பக்தியான செயலும், அடுத்தவங்களுக்கு பண்ற உதவியும் அந்த அக்கவுண்ட்ல டெபாசிட் ஆயிக்கிட்டே இருக்கும். இந்த பேலன்ஸ இந்த ஒரு ஜென்மத்தோட முடியறதில்ல. அடுத்தடுத்த பிறவிகளுக்கும் நம்ம கூடவே டிராவல் பண்ணும். அடுத்த முக்கியமான வார்த்தை மறுபிறவி. அதாவது, இந்த உடல் அழிஞ்சாலும் நம்மளோட ஆன்மா தன்னோட பயணத்தை நிறுத்தாது. அது வேறொரு உடலை எடுத்து தன்னோட பயணத்தை தொடரும். அகத்தியர் பல பிறவிகள்னு சொன்னதுக்கு இதுதான் காரணம். நம்ம புண்ணிய கணக்கு ஒரு பிறவியோட க்ளோஸ் ஆகாது, அது அடுத்த பிறவிக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அப்ப முனிவர் சொல்ற வழிய பாருங்க. 1, புண்ணியம் செய்யணும். 2, இத ஒரு பிறவியில இல்ல, பல பிறவிகள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இத 2யும் செஞ்சாதான் 3வதா அவரை வழிபடுற தகுதியே நமக்கு கிடைக்கும். இது ஏதோ ஒரு நாள்ல நடக்கிற விஷயம் இல்ல. இது ஒரு நீண்ட பல ஜென்மங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஆன்மீக பயணம். சரி, ஒரு பக்கம் எல்லாமே கடவுள்னு சொல்றோம், இன்னொரு பக்கம் வழிபடவே தகுதி வேணும்னு சொல்றோம். இதை எப்படி ஒன்னா சேர்க்கிறது? இதுக்கான பதில் நாம பார்த்த அதே படத்திலே ஒளிஞ்சிருக்கு. வாங்க, அந்த கடைசி பகுதிக்கு போலாம். எங்கும் நிறைந்த உண்மை, கருத்துக்களை சமரசம் செய்தல். படத்தோட கடைசில இருக்கிற இந்த வரிய பாருங்க. சர்வம் சிவமயம். ஆஹா, ஹிந்து தத்துவத்தோட மிக ஆழமான, மிக முக்கியமான கருத்து இது. நம்ம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்த எல்லா குழப்பத்துக்கும், எல்லா முரண்பாட்டுக்கும் பதில் இந்த 2 வார்த்தைகள்ல தான் இருக்கு. சர்வம் சிவமயம், அதாவது எல்லாமே சிவன் அல்லது எல்லாமே தெய்வீகமானது. இது எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல? ஆமா, நம்ம முதல்ல பார்த்தோமே, இறைவா அனைத்தும் நீன்னு. அதோட இன்னொரு வடிவம் தான் இது. அப்போ தெய்வீகம்ங்கிறது கண்டிப்பா நிபந்தனையே இல்லாததுதான். அது எல்லா இடத்துலயும் இருக்கு. இப்போ 2த்தையும் ஒன்னா வச்சு பாப்போம். ஒரு பக்கம் முனிவர் சொல்றாரு, வழிபாடுங்கிறது பல ஜன்ம புண்ணியம் செஞ்சு சம்பாதிக்க வேண்டிய ஒரு பாக்கியம்னு. இன்னொரு பக்கம் தத்துவம் சொல்லுது, எல்லாமே தெய்வீகம்தான், அதுக்கு கண்டிஷனே கிடையாதுன்னு. இது எப்படிங்க சரியா வரும்? 2மே எப்படி உண்மையா இருக்க முடியும்? இங்கதான் ஒரு அற்புதமான விளக்கம் வருது. ஒருவேளை, நல்லா கேளுங்க, தெய்வீகம்ங்கிறது எல்லா இடத்துலயும் எல்லா நேரத்திலயும் இருந்துகிட்டே தான் இருக்கு. அது காத்து மாதிரி, நாம அதை சம்பாதிக்க தேவையில்ல. ஆனா அந்த தெய்வீகத்தை உணர்றதுக்கு, அதை பார்க்கறதுக்கு, அதோட கனெக்ட் ஆகிறதுக்கு நமக்கு ஒரு திறன் வேணும் இல்லையா? ஒரு தகுதி வேணும் இல்லையா?
அந்த திறனை வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம பல பிறவிகளா புண்ணியம் செல்றோமோ? அப்போ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். பக்திங்கிறது நாம கஷ்டப்பட்டு ஓடிப்போய் அடைய வேண்டிய ஒரு இலக்கா, இல்ல ஏற்கனவே நம்மள சுத்தி நிறைஞ்சிருக்கிற அந்த தெய்வீகத்தை பாக்குறதுக்கு நம்ம கண்ணுல மாற்ற ஒரு ஸ்பெஷல் கண்ணாடியா? யோசிச்சு பாருங்க. இதுக்கான பதில நீங்க தான் உங்களுக்குள்ள தேடணும். நன்றி.